ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ சார் என் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், நான் எப்போ வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சமூகத்தில் அந்தஸ்து பேரு புகழோடு இருப்பேன், அந்த காலம்லாம் என் ஜாதகத்தில் இருக்குதா, இல்லை நான் பிறந்ததே வேஸ்ட்டா, என் பிறப்பு படி இதெல்லாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையோட வறுமையிலும் ஏழ்மையிலும் பிறந்து பணத்தில் புகழில் உச்சத்துக்கு போக முடியுமா, அதுக்கான அமைப்பெலாம் ஜாதகத்தில் இருக்கா, அதெல்லாம் நமக்கும் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் யோக கிரகங்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பிறந்த ராசிப்படி இல்லைனா நீங்கள் பிறந்த லக்னப்படி, லக்னம் தான் முக்கியம். உங்கள் லக்னத்துக்கு யோக கிரகங்கள் சில பேர் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ லக்னம் அப்படின்னா உங்களுக்கு சூரியன், குரு, சந்திரன் இவங்கெல்லாம் யோக கிரகங்களாக வருவாங்க. உங்கள் ஜாதகப்படி இவங்களுடைய தசை புத்திகள், அதாவது இந்த சூரிய சந்திர குருகள்லாம் ஜாதகத்தில் நல்ல பாவகங்களில் அமர்ந்து நல்ல பருவத்தில் சம்பாதிக்கக்கூடிய கரெக்டான ஒரு ஏஜில் இந்த தசைகள் உங்களுக்கு யோகம் செய்கிற, நல்லது செய்கிற, உங்களுக்கு பணம் பேரு புகழ் இது எல்லாத்தையும் கொடுக்குற இந்த யோக கிரகங்கள் தசை நடத்தும் போது, அதாவது இது மேஷ லக்னத்துக்கு சொல்கிறேன். இதே மாதிரி மற்ற லக்னங்களுக்கும் நல்லது செய்கிற கிரகங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. நான் மேஷ லக்னத்துக்கு சொல்கிறேன். இந்த கிரகங்கள் எல்லாம் தசை நடத்தும் போது மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருத்தவருக்கு வாழ்க்கையில் வெற்றி, வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே கண்டிப்பாக சேரும். கண்டிப்பாக ஏழ்மையோட விளிம்பில் பிறந்தவங்க பணக்காரராக முடியும், வசதியானவராக, செல்வந்தராக, எல்லா சொத்து சுகம், வண்டி வாகனம், காரு எல்லாத்தையும், உலக சுகங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய, எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய நபராகவும் இந்த சொசைட்டியில் மாற முடியும். அதற்கு அவங்களுடைய லக்னம், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முதல்ல இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்ததாக அவங்களுக்கு யோக கிரகங்கள் நடக்கும்போது அவங்க நல்லா முயற்சி செய்வாங்க, சோர்வடையாமல் முயற்சி செய்வாங்க, மனம் தளராமல் முயற்சி செய்வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க யோக தசை நடக்கும்போது நீ கஷ்டம்லாம் பட வேணாம், அதுவே கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. யோக தசை நடக்கும்போது நீங்கள் கஷ்டப்படணும். நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான மனநிலையை அந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் முயற்சி செய்தால் தான் இங்கே எல்லாமே நகரும். உங்களை அதீத முயற்சியில் ஈடுபட வச்சு உங்களுக்கு வெற்றியையும் பணத்தையும் புகழையும் இந்த மாதிரியான யோக கிரகங்கள் வாங்கி கொடுக்கும். இப்போ ஒரு கேள்வி வருது, இதெல்லாம் பண்ணது நானா இல்லை என் ஜாதகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பண்ணது நீங்கள் தான். ஆனால் உங்களை பண்ண வச்சது யாருன்னா இந்த கிரகங்கள் தான். ஸோ யோக தசை நடக்கும்பொழுது உங்களை நல்ல வழியில் அந்த கிரகங்கள் கொண்டு போகும். அவயோக தசை நடக்கும்பொழுது தீய வழியில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான, உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்கள் செய்வீங்க. உங்களுக்கு யோக தசைகள் எப்போலாம் நடக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் ஜாதகத்தை ஒரு அனுபவம் உள்ள, அறிவார்ந்த, காசுக்காக ஜோசியம் பார்க்காத, ஆய்வு மனப்பான்மை உள்ள ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் பாருங்கள். அவர் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எப்போ யோக தசை நடக்கும், எந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். அந்த கிரகங்கள் தசை நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முயற்சி செய்ய தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்க ஆரம்பிச்சிடும். நன்றி.